வணக்கம் மக்களே. Xiaomi ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல 10,000 ரூபாய்க்குள்ள Redmi 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் வந்து புதுசா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க, எந்த பிரைஸ் ரேஞ்சில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அவங்க லான்ச் பண்ணியிருக்க அந்த பிரைஸ்க்கு இந்த மொபைல் வந்து ஒர்த்தா, வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Xiaomi லான்ச் பண்ணியிருக்க இந்த Redmi 9 அப்படிங்கிற மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் Redmi 9C அப்படின்னு லான்ச் பண்ண மொபைலோட ரீபிராண்டட் வெர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் Redmi 9 அப்படின்னு சொல்லிட்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Xiaomi வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரீபிராண்டட் வெர்ஷன் மொபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் மற்ற கண்ட்ரியில் லான்ச் பண்ண மொபைல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சின்ன சின்ன வேரியேஷன்ஸோட வேற பேர் வச்சு லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா Redmi 9 Prime அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த Redmi 9 வந்து மலேசியாவில் லான்ச் பண்ண அந்த மொபைல்லேருந்து என்ன டிஃப்ரென்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் லான்ச் பண்ண அந்த Redmi 9C மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாட் கேம் செட்டப் வந்து கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் கேம் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன வேரியேஷன்ஸோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் Redmi 9 அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Redmi 9 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரெண்டு வேரியண்ட்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 4GB RAM 128GB இன்டர்னல் மெமரி. ஸோ ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெமரி கார்டு யூஸ் பண்ணி அப் டு 512GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரி உள்ள அந்த வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8,999 ரூபாய், அதாவது வந்து 9,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 4GB RAM 128GB உள்ள வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9,999 ரூபாய் 10,000 ரூபாய் செக்மெண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 3 கலரில் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டி ஆரஞ்ச், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் பிளாக். இந்த Redmi 9 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிகார்பனேட் மெட்டீரியலான பாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே உங்களுக்கு P2I ஓட கோட்டிங் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதனா வந்து ஸ்வெட்டு, ரெயின் ட்ராப்ஸ் இந்த மாதிரி வாட்டர் ஸ்பிளாஷ்லாம் ஆச்சு அப்படின்னா வந்து ஸோ உங்களோட மொபைலுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் ஆகாது. பட் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ அடுத்ததாக இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் மற்ற மொபைல் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து பவர் ஆஃப் பட்டன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் வந்து நீங்கள் 2 நேனோ சிம் ப்ளஸ் ஒரு டெடிகேட்டட் SD கார்டு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.53 இன்ச் HD+ IPS டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மினி நாச் இருக்குது, செல்ஃபி கேமராக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய வருஷனான Redmi 8ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுலேருந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Helio G35 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து ரொம்ப ஹை எண்ட் ப்ராசஸரும் கிடையாது, ரொம்பவே வந்து லோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு இந்த ப்ராசஸரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக இந்த Redmi 9ல் உங்களுக்கு பின்னாடி சைடு வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட பிரைமரி சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சர் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்ச்குள்ள உங்களுக்கு 5 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக இந்த மொபைலில் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ Redmi மொபைல்ஸில் வந்து பேட்டரி பற்றி சொல்லவே தேவையில்லை. ஸோ பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வாட்ஸ் சார்ஜர் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்ததாக இந்த மொபைலோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4G சப்போர்ட் இருக்குது, வேர்ல்ட் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத்தோட 5.0 சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங்காக மைக்ரோ USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக்கும் வந்து பார்க்க முடியுது. இந்த மொபைலில் உங்களுக்கு எல்லா பேசிக் சென்சாருமே வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலோட ரியர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ஸோ நான் முன்னதே சொன்னது போல் வந்து ஆடியோ ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 10 வந்து லான்ச் ஆகுது. ஸோ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் லேட்டஸ்ட் வெர்ஷனான MIUI 12 வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. MIUI 12 பற்றி சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இந்தியாவில் பேன் பண்ண எந்த ஆப்ஸும் வந்து இதில் இருக்காது அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து Xiaomi சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து எந்தெந்த ஆப்ஸ்லாம் வந்து பேன் பண்ணியிருந்தாங்களோ அந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா MIUI 12 வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ண எந்த ஆப்ஸுமே இருக்காது அப்படிங்கிறது வந்து சொல்லலாம். அடுத்ததாக இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ சேலுக்கு வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31
வந்து உங்களுக்கு வந்து சேலில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மொபைலில் mi.com, MI ஸ்டோர்ஸ் மற்றும் amazon.comல வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். இந்த மொபைலோட ஆன்லைன் சேல் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த Redmi 9 மொபைல் அவங்க கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கும் அவங்க கொடுத்துருக்க ப்ரைஸ்க்கும் வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் இந்த மொபைலை வாங்குறதுக்கு பதிலாக உங்ககிட்ட இன்னொரு 1000 ரூபா அடிஷ்னலாக இருந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா Redmi 9 Prime அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வந்து அந்த மொபைலை வந்து வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் 1000 ரூபா அடிஷ்னலாக போடுறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும், என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் அடிஷ்னலாக கிடைக்கும் அந்த Redmi 9 Primeல வந்து பார்த்தீங்கன்னா Redmi 9ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.53 இன்ச்சுக்கான HD+ டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் Redmi 9 Primeல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 இன்ச்சுக்கான Full HD+ டிஸ்பிளே வந்து கிடைக்கும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு dual cam செட்டப் தான் வந்து கொடுத்திருக்காங்க. Redmi 9 Primeல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு quad cam செட்டப் வந்து அவேலபிளா இருக்கு. ப்ராசஸரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா Mediatek ஓட G35 ப்ராசஸர் தான் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு Redmi 9 Primeல வந்து பாத்தீங்கன்னா Mediatek ஓட G80 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்தபடியா உங்களுக்கு Redmi 9ல வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ USB சார்ஜிங் தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா Redmi 9 Primeல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு Type C சார்ஜர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு ஒரு 1000 ரூபீஸ் அதிகமா போறதுனால இதிலிருந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா Redmi 9 Primeல வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ உங்ககிட்ட அடிஷனலா ஒரு 1000 ரூபீஸ் பட்ஜெட் இருந்தது அப்படின்னா நீங்க Redmi 9க்கு பதிலா Redmi 9 Prime போங்க அப்படிங்கறது வந்து என்னோட ஒபினியன். அவ்வளவுதான், இந்த வீடியோல நம்ம Redmi 9 பத்தின முழு தகவலையும் வந்து பார்த்துட்டோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனல் பக்கம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.